வச்சிருவார். ஸோ அதான் இங்கே சொல்கிறாரு. அதில் சைத்தன்ய சரிதாமிரத்தில் ஒரு ஸ்லோகா இருக்குது. என்ன ஸ்லோகான்ற அப்படின்னு சொல்கிறோன்னா, பகவான் கிருஷ்ணன் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தால், அதாவது ஆழமான ஒரு நம்பிக்கை இருந்தால், அப்போ என்ன செய்கிறார் பகவான், மற்ற உலக விஷயத்தில் நம்மளுக்கு உலக விஷயத்தில் வந்து யாருக்குமே நம்ம இந்த கடமைப்பட்டவங்க கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சமுதாயத்துக்கோ நம்ம உறவினர்களுக்கோ நம்ம தாய் தந்தைக்கோ இல்லை மற்ற நம்ம குழந்தைகளுக்கோ யாருக்குமே நம்ம வந்து நம்மளை ஒன்றும் அவங்களுக்கு கடமையாக அவசியமே இல்லை. எல்லா கடமையும் நம்ம முடிச்சிருப்போம்னு அர்த்தம். பகவானுக்கு ஒருத்தருக்கு நம்ம செஞ்சால் இந்த கடமைகள் எல்லாமே அவர் பார்த்துக்குவார். எப்படி துர்வாசமுனிக்கு அந்த கதை சொன்னேன், அந்த கதையில் ஒரு பருகு அவர் பறிச்ச உடனே எல்லாருக்குமே வயிறு நிறைஞ்சிச்சு. அதே மாதிரி நம்ம பகவானுக்கு சேவை செய்கிறதுனால அந்த சேவை செய்யும்போது நம்மளுக்கு திருடமான ஒரு உறுதி இருக்கணும். அந்த திருடமான உறுதி வேணும். நம்ம என்ன செய்யணும், டிஸ்கிரிமினேட் பண்ணணும், பிரித்து பார்க்கணும், எது நல்லது எது கெட்டது, எது பண்ணலாம் எது வேண்டாம், எது பண்ணலாம் எது வேண்டாம்ன்றது நம்ம பிரித்து பார்க்கணும். இது பண்ணலாம் நல்லதா, இது பண்ணால் பகவானுக்கு சேவை நம்ம போய் தாக்குமா, அது ரீச் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இது செஞ்சால் பகவானுக்கு அனானுகூல்யமாக இருக்குமா, அன்ஃபேவரபுளாக இருக்குமா, இதெல்லாமே நம்ம பிரித்து பார்த்து நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆச்சு, திருடமான ஒரு உறுதி வருது. ஆமாம் நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு உறுதி வருது. ஸோ அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, when one is situated in Krishna consciousness, all activities are on the absolute plane, for they are no longer subject to dualities like good and bad. ஸோ பகவானுக்கு செய்கிற சேவையை நம்ம செய்கிறதுனால நல்லது கெட்டது எதுவுமே நம்மளுக்கு வராது. நல்லது கெட்டதுன்னு சொல்லி வந்துட்டால் என்ன ஆகும், மறுபடியும் நம்ம பிறவி எடுக்கணும். அதாவது பாவ புண்ணிய காரியங்கள், புண்ணிய காரியங்களுக்கு நம்ம வந்து பிறப்பு எடுக்கணும். ஆனால் பக்தி காரியம் பண்ணால் இங்கே வர அவசியமே நம்மளுக்கு புனர்ஜென்மமே கிடையாது, நேராக பகவானுக்கிட்டே போயிடலாம். அதனால் 3 காரியங்கள் இருக்குது, புண்ணிய காரியம், பாவ காரியம், பக்தி காரியம். இதில் உயர்ந்தமானது எது, தண்ணி குடிக்கிறது தான் உயர்ந்தமான காரியம். கிளாஸில் உட்காந்து யார் என்ன பண்ண சரி தண்ணி குடிச்சிடணும், இதுதான் உயர்ந்தமான காரியம், இது பக்தி சேவை. ஸோ அதனால் நம்ம பக்தி சேவை பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே வராது, ரெண்டுமே நம்ம பண்ண அவசியம் இல்லை. ஸோ fruitive activities are engagements of one's reactions from past and good or bad deeds. ஸோ இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, இப்போ நம்ம பாவ காரியங்கள் செய்யும், நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எப்படி வருது, நம்ம பின்பிறவியில் செஞ்சது, அந்த பின்பிறவியில் செஞ்சது அந்த பேலன்ஸுக்காக நம்ம என்ன பண்ணுவார் பகவான், நம்மளுக்கு ஒரு பிறப்பு கொடுப்பார். அந்த பிறப்பு எடுத்து நீ நல்ல காரியங்கள் என்ன செஞ்சிருக்கோ, நல்ல காரியங்கள்னா புண்ணிய காரியங்கள். புண்ணிய காரியங்கள் என்ன அர்த்தம், ஒரு ஸ்கூல் கட்டி விட்றது, ஃப்ரீயாக ஸ்கூல் கொடுக்குறது, ஃப்ரீயாக ஸ்கூல் கட்டுறது, அவங்களுக்கு ஃப்ரீயாக புக்ஸ் கொடுக்குறது, ஃப்ரீயாக ஸ்டேஷனரிஸ் கொடுக்குறது, துணிமணி வாங்கி கொடுக்குறது, இதெல்லாமே புண்ணிய காரியங்கள். இந்த புண்ணிய காரியங்களை பண்ணால் கூட நீங்கள் அந்த புண்ணிய காரியங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க, மறுபடியும் நீங்கள் ரிட்டர்ன் வரணும், பகவான்கிட்ட போக முடியாது. அதனால் பாவ காரியங்கள் பண்ணால் நரகலோகத்துக்கு போய் அங்கே அனுபவிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 2 காரியங்கள் பண்ணுறதுனால நம்ம பகவான்கிட்ட போக முடியாது. பகவான்கிட்ட நம்ம போகணும், என்ன செய்யணும், பக்தி காரியம் தான் செய்யணும். புத்தி யோகா, பக்தி யோகா, இது செஞ்சாதான் நம்ம பகவான்கிட்ட போக முடியும். அப்போ கலியுகத்தில் நம்ம என்ன செய்யணும், பக்தி யோகா, எந்த மாதிரி ஒரு பக்தி யோகா செய்யணும் கலியுகத்தில்? சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி பகவானோட பக்தி யோகா நம்ம பண்ணோம்னா பகவானோட நாமத்தை சொல்லணும். நாமத்தை சொல்றதுனால பகவானுக்கிட்ட நம்ம போறதுக்கு சரளமா நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாரு. அதனால ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்துக்கு ஒரு அங்கத்துக்கு நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. எங்க ஊற்றணும் தண்ணி, வேருக்கு தண்ணி ஊற்றினா என்ன ஆகும், ஒரு கிளைக்கும் இலைக்கும் ஒரு பழத்துக்கும் எல்லாத்துக்குமே செடிக்குமே பூக்கு எல்லாத்துக்குமே தண்ணி போயிடும். நம்ம இப்போ சாப்பாடு சாப்பிட்றாரு இவரு, சூயிங்கம் குடிக்கிற சாப்பிட்றாரு நம்ம இஷ்டம். அதனால கண்ணுக்கு மூக்கில் சூயிங்கம் கொடுக்க அவசியம் இல்லை, வாய் குத்துற என்ன ஆகும், வயிறுக்கு போகும். வயிறுக்கு போனால் என்ன ஆகும், எல்லா அங்கத்துக்கும் போயிடும். ஸோ வயிற்றுக்கு நம்ம பிரசாதம் போடுறதுனால எல்லா அங்கத்துக்கும் அந்த பிரசாதம் போய் சப்ளை ஆகிடும். அதனால அந்த வயிறு மாதிரி கிருஷ்ணர், அந்த வேறு மாதிரி கிருஷ்ணர், அவருக்கு வந்து நம்ம தொண்டு செஞ்சால், அவருக்கு நம்ம நாமத்தை சொன்னால், அவரோட கதைகள், அவரோட சத்சங்கத்தில் நம்ம வந்து கலந்துக்கிட்டா, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒரு ஃபேமிலி மெம்பர் கிடையாது, 19 தலைமுறையும் அவங்களுக்கு வந்து முக்தி கிடைச்சிடும். 19 தலைமுறை. அது கொஞ்சம் சேவை செஞ்சால் போதும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் போதும். இப்போ மாதாஜி வீட்டில் ஸ்டூல் வைக்கிறோம், சேர் வைக்கிறோம், பண்டிகை டைமில் அவங்க வீட்டில் எல்லாமே நம்ம இது வந்து ரூமு கொடுக்குறாங்க, ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு, அது இல்லாமல் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே வைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேவை பண்ணுறதுனால இப்போ பக்தர் ஆகிட்டார். அவர் சின்ன சேவை செஞ்சுட்டே வந்தார், பக்தர் ஆகிட்டார்.
மாதாஜி வந்து சத்சங்கத்துக்கு வந்துட்டே இருந்தார் அங்கே புதன்கிழமை. அப்போ அவர் மாலை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. கல்வி மாதாஜி ஜெபமாலை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி நன்மை மாதாஜி சேவை செஞ்சு அவர் பக்தராயிட்டாரு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேவை தான் செஞ்சுருக்குது. அந்த கொஞ்சம் சேவை செய்கிறதுனால என்ன ஆகுது, பகவான் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுது. பரவாயில்ல, என்ன சந்தோஷமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம நிறைய இப்போ கோடிக்கணக்காக நம்ம சம்பாதிச்சு நம்ம வீட்டுக்கு தங்கம், வெள்ளி, டைமண்ட்ஸு அது இருந்தால் கூட நம்மளுக்கு சந்தோஷம் இருக்காது. ஆனால் ஒரு 10 நிமிஷம் வந்து பகவானுக்கு சேவை செய்யுங்க, பக்தர்களுக்கு சேவை செய்யுங்க, அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. உண்மையாக அந்த அனுபவம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். இந்த சேவை செஞ்சாலே பா, இந்த மாதிரி அந்த சேவையில் இருக்கிற அந்த முழு திருப்தி எதுலேயும் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டே அப்படின்னா பகவானை வந்து நம்ம துஷ்டி பண்ணா, சந்தோஷத்தை படுத்தா ஜெகத்துக்கே நம்ம வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரி. அதான் இங்க சொல்றாங்க, சர்வீஸ் இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இஸ் ஹவெவர் பெஸ்ட் பிராக்டிஸ்ட் அண்டர் தி ஏபிள் கைடன்ஸ். இப்படி இந்த பக்தி தொண்டை எப்படி பண்ணும்? யாரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும்? ஆன்மீக குரு, தக்க குரு கிட்ட நம்ம சத்சங்கத்தை எடுக்கணும். அவரோட கைடன்ஸ்ல, அவரோட நிர்தேசனத்துல, அவரோட அந்த வழிகாட்டல நம்ம என்ன செய்யணும்? இந்த பக்தி தொண்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஸோ who knows the nature of student and ஏன்னா அந்த ஆன்மீக குருக்கு நல்லா தெரியும் விஷ்ணு எந்த மாதிரி ஆளு, புவனேஷ் எந்த மாதிரி ஆளு, ஒரு மாணவர்களோட அந்த மனத்தத்துவம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்கள எப்படி அழைச்சின்னு போறதுன்னு சொல்லி அவங்க எந்த மாதிரி இவருக்கு பக்தி கொடுத்தா இவர் வந்து ஃபாஸ்டா கிராஸ் பண்ணிக்குவாங்க, ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க, நல்ல சீக்கிரமா பக்தராகிறாரான்னு சொல்லி அந்த குருக்கு நல்லா தெரியும். அந்த குருக்கு நல்லா தெரியறதுனால நம்ம அந்த மாதிரி ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும். அதாவது அந்த குரு வந்து குரு சிஷ்ய பரம்பரவா இருக்கணும். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விது சகாலயனேஹா மகாத்த யோகனஸ்ட பரந்தபா. அந்த குரு பரம்பரை அந்த குருவை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். அப்போ என்ன செய்வார் குரு? நம்மளை வந்து அந்த வழியை கரெக்டாக, அந்த சாஸ்திரங்களை என்ன இருக்கோ அதை வந்து கரெக்டாக நம்மளுக்கு வழிகாட்டுவார். அதனால விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் இந்த ஸ்லோகா படிச்சு தான் பிரபுபாதர் வந்து அவருக்கு இந்த இது வந்துதான், உறுதிமுறை வந்துதான் இந்த ஸ்லோகா. நம்ம இவர் பிரபுபாதர், இவர் பார்த்துருக்கீங்க தானே பிரபுபாதர். இந்த பிரபுபாதர் வந்து அவங்களோட ஆன்மீக குரு வந்து இதே மாதிரி கோயிலில் கூப்பிட்டு சத்சங்கம் பண்ணும்போது இந்த ஸ்லோகா சொன்னாரா. இந்த மாதிரி இது என்னது திருடமான உறுதி வந்தாதான் நம்ம பக்தி தொண்டை பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு ஒரு 50,000 ரூபாய் சரக்கு நம்ம வாங்கிருக்கோம், ஒரு வியாபாரி வாங்கியிருக்கான். அந்த 50,000 சரக்கு வாங்கிட்டு அவன் நல்லா கொரட்டை அடிச்சுட்டு தூங்கிட்டு இருந்தா ஆகுமா வேலை? என்ன பண்ணாவன்? அந்த 50,000 சரக்கு எப்படி விற்கணும்னு சொல்லி பார்க்கணும். அவன் சேல்ஸ் பண்ணுவான். அது சேல்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான்? பல வழிகளை பார்க்குறான். முக்கொண்டப்பள்ளியில் ஒரு ஏஜென்ட்டை போடுறான், அந்த துறப்பள்ளியில் ஒரு ஏஜென்ட் போடுறான், ஒசூரில் சிட்டியில் ஒரு ஏஜென்ட் போடுறான். ஆளாளுக்கு ஒரு ஏஜென்ட் போட்டு டக்குன்னு அவன் சரக்கு போய் இறக்குறான். சரக்கு இறக்கி போய் அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துட்றான். வீட்டில் சொந்த வேலை கூட அந்த இது பண்ணுறதில்ல, அந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறான். அப்போ என்ன ஆகுது? அந்த சரக்கெல்லாம் காலி ஆகிடுது. ஏன்னா அவனுக்கு அந்த திருடமான உறுதி இருக்குது. அதே மாதிரி இந்த பக்தர்களுக்கு திருடமான உறுதி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு நல்ல குருவை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். அதனால தான் பக்தர் என்ன சொல்கிறோம், நீங்கள் விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் பிரபுபாதர் இந்த மொழிபெயர்ப்பாளர் எழுதியிருக்காருல்ல, அவரோட இது பார்த்து தான் எழுதியிருக்காரு. அப்போ பக்தி சித்தாந்த மகாராஜ் சொன்னார் பிரபுபாதருக்கு, உனக்கு உண்மையா நீ பக்தனாகணும் அப்படின்னா, உண்மையா நீ பக்தி சேவை நல்லா செய்யணும் அப்படின்னா உனக்கு உறுதிமுறை இது இருக்கணும். ஆனால் திருடமான உறுதி இருந்தால் நீ கண்டிப்பாக நீ பக்தனாவ, அந்த பக்தி சேவையில் நீ வந்து எஸ்எஸ்வி ஆகிற, நீ சக்ஸஸ் ஆகிற. அப்போ தான் பிரபுபாதர் சீரியஸாக எடுத்துக்கிட்டாராம். இதான் டர்னிங் பாயிண்ட் பிரபுபாதருக்கு. இந்த ஸ்லோகா படித்து தான் அவர் வந்து நல்ல டிட்டர்மினேஷன் அவருக்கு வந்துருச்சு, திருடமான உறுதி வந்துருச்சு. நான் இந்த மாதிரி என்னோட குரு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த திருடமான உறுதி எடுத்து என்ன பண்ணார்? நேராக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போயிட்டார். அமெரிக்காவுக்கு போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். போன ஆரம்பிச்சோடனே அவங்களுக்கு அந்த இது வந்துருச்சு, பிரச்சாரம் பண்ணுன்ற அந்த இது அந்த கான்சியஸ்னஸ் வந்துருச்சு. என்னோட குரு சொல்லியிருக்காருன்னு சொல்லி அந்த திருடமான உறுதி வச்சு அவர் வந்து நல்லா உலகத்தில் எல்லாரையும் பக்தராக்கிட்டாங்க. உலகத்தில் 108 கோயில் கட்டினாரு. அரக்கனாக இருக்கிறவங்களெல்லாம் சாதுக்கள் பண்ணிட்டாங்க, எல்லாரையும் பக்தராக்கிட்டாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களாம் ஸ்டாப் பண்ணல, அவங்ககிட்ட சேருறதுனால, அவங்க சத்சங்கத்தை எடுக்கிறதுனால அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களே ஸ்டாப் பண்ணி பகவானுக்கு படித்த அந்த நைவேத்தியத்தை மட்டும் தான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு பக்தர்களாக இருக்காங்க. அதனால விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் சொல்லி ஒரு ஆச்சாரியா இருக்கார். அவர் சொல்றாரு, யஷ பிரசாதா பகவத் பிரசாதா. அந்த ஸ்லோக்கால என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் ஒருத்தர் வந்து ஆன்மீக குருவை வந்து சந்தோஷப்படுத்துறாரோ அவங்க வந்து கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்துற மாதிரி தான்.
யார் ஒருத்தர் வந்து ஆன்மீக குருவை சந்தோஷப்படுத்தாம இருப்பாரோ அவங்க கண்டிப்பா பகவானோட இடத்துக்கு போகவே மாட்டாங்க, போக முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகால சொல்றாங்க. இது வந்து நாங்கள் காலையில சம்சார தவத்தில் பாடுறோம். காலையில மங்களாத்தி பண்ணும்போது இந்த சம்சார தவத்தில் லாஸ்ட் ஸ்லோகா சிக்ஷா குரு அஷ்டகம்ல லாஸ்ட் ஸ்லோகா இது நம்ம பாடுறோம். ஸோ அதனால the whole process however depends on the perfect knowledge of the soul. ஸோ இது எல்லாமே எது மேலே ஆதரப்பட்டிருக்குன்னா ஆத்மாவை பற்றி நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். இந்த ஆன்மான்றது புரிஞ்சிக்கணும். இந்த ஆத்ம ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம யாரு, பகவான் யாரு, நம்மளுக்கு பகவானுக்கு என்ன சம்பந்தம்ன்றது நம்மளுக்கு புரியுது. அதனால ப்ராக்டிக்கலி when there is no longer chance for sense gratification manifested in fruitive activities, one is not firmly fixed in mind, diverted by various type of fruitive activities. அதனால புலனின்பத்தை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணணும், பகவானோட புலங்களை வந்து நம்ம சந்தோஷப்படுறதுக்கு முயற்சி பண்ணால் ரிஷிகேஷர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு சரளமான ஒரு வழியை நம்மளுக்கு காமிச்சிடுவார் த்ரூ ஆன்மீக குரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி உங்கள் பேர்? சரி, இங்கே தான் இருக்கு, மூக்கனப்பள்ளி தான் இருக்கீங்களா நீங்கள்? இல்லை, வேலூர் சைடா? சனிக்கிழமை எங்கள் கிளாஸ் இருக்கும். நீங்கள் வந்திருக்கீங்களா இப்போ ரிலேஷன்? உங்கள் யார் வீட்டுக்கு வந்திருக்காங்க? பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கெல்லாம் சொல்லுங்கள், சனிக்கிழமை வர சொல்லுங்கள் கோயிலுக்கு. சனிக்கிழமை சாயங்காலம் எப்போ இங்கே சொற்பொழிப்பு இருக்கும், பஜன் இருக்கும், கீர்த்தன் இருக்கும். எல்லாமே பக்தி தொண்டு எப்படி பண்ணுறது, மனித வாழ்க்கையோட முக்கியமான நோக்கம் என்ன, இதெல்லாமே நம்ம சொல்லிக் கொடுப்போம். அவங்க சொல்லி அனுப்புங்க. இங்கே 6:45 ஸ்டார்ட் ஆகிடும். சாமி முன்னாடி நம்ம வந்து பெருமான் முன்னாடி பஜன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே உட்காந்து ரெகுலராக வந்து இந்த மாதிரி பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுப்போம் எல்லாரும், பகவத்கீதையில் இருக்கிற பாடங்கள் எல்லாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஒரு ரவுண்டு ஜபம் பண்ணிடலாமா? பேகா வரல இல்லைங்க, பேக் கொடுக்கல என்ன உனக்கு? ஓகே, புதன்கிழமை கொடுத்துட்றவா? இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல, புதன்கிழமை கொடுத்துட்றேன். இப்போ ஜபமாலை கொண்டு வந்திருக்கியா? మీకు ఇది కావాలా కదా సాక్షిమాల చెప్తా. బుధవారం ఇచ్చేస్తాను రా. పోయింది బుధవారం రాలే మీరు ఇక్కడ బయట పోయింది. మీరు ఇక్కడే ఉంటారా? ఓహో సరే. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மாதாஜிக்கு இந்த மாலை கொடுத்துட்டு சொல்லி கொடுங்க. நல்ல மாதாஜி. நீங்கள் சொல்லிக் கொடுங்க, எப்படி பண்ணுறது சொல்லிக் கூட. உழுந்துருச்சா? இது மாலை இல்லைம்மா, இதுதானே மாலை இல்லை. அது చీటీలు నెక్స్ట్ వీక్ ఇదేందుకొచ్చాను. చీటీలు భలే కొరుతుంది పాపం. అదే దానికి ఈ లైన్గా అట్లా పెట్టిస్తాం, అట్లా లైన్గా 5 వస్తుంది కదా, అది పెట్టిస్తాం. ఏమది சாம்பிராணி அது கொஞ்ச நேரம் அங்கே பக்கத்தில் இருக்கணும். எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டேன். காடு இருந்தா காடு ஸ்லோ நிதானம் நம்ம ஒரு மணிக்கு கரெக்ட் வந்து சொல்லு. அப்படியே அசுமா அப்படியே பிடிச்சிக்கோ, அப்படி ஆட்டாத. தெரியும் அவனுக்கு தெரியும் தானே உனக்கு తెలుసు అందరు ఉంది. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री